வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோப கிருது வருடம் மாசி மாதத்தில் இது முதல் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி மாலை 5:28 வரை, அதன் பின் ரேவதி, திதி வளர்பிறை, சதுர்த்தி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று தமிழ் மாத பிறப்பு, மாசி மாதம் இன்று முதல் ஆரம்பம். இன்று வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபட வேண்டிய நாள். சதுர்த்தி விரதம். நாளைய விசேஷம், நாளைய தினம் வசந்த பஞ்சமி. நாளைய விசேஷம், நாளைய தினம் வசந்த பஞ்சமி. கோயிலுக்கு போகணும். வசந்த பஞ்சமிக்கு எல்லோரும் எவ்வளோ முடியுமோ அதிகமாக கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க. அதுதான் அதோடைய முக்கியத்துவம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. இன்றைய தினம் சதுர்த்தி விரதம். மாதப்பிறப்பிற்கான முக்கியத்துவம் இதெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்யணும். பொதுவாக மாசப்பிறப்பு, தேய்பிறை சஷ்டி, அமாவாசை இதெல்லாம் முன்னோர்களுக்கு உகந்த நாட்கள். அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, பித்ருக்காரியங்கள் செய்வது இதெல்லாம் செய்யலாம். தான தர்மங்கள் செய்யலாம். இன்றைக்கி சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி. அதாவது விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கிலேருந்து 6 மாதம். இந்த 6 மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியிலேருந்து வரக்கூடிய சதுர்த்தி. அதனால் இந்த சதுர்த்தி ரொம்ப முக்கியமான சதுர்த்தி. அதனால் அடுத்த பாதியில் விநாயகர் சதுர்த்தி வரும். ஆகையால் இன்று விநாயகர் ஆலயம் செல்வது நலம். விநாயகர் கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும்? 21 முறை வலம் வரணும். முடிந்தால் ஒரு சிதறுகாய் போட்டு, அருகம்புல் மாலை போட்டு வணங்கி வந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். இன்றைய தினம் சதுர்த்தி விரதம். நாளைய தினம் வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமிக்கும் கோயிலுக்கு போகணும். எவ்வளோ கோயிலுக்கு அதிகமாக போக முடியுமோ போங்க, போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். நாளைய தினம் வசந்த பஞ்சமி. உங்கள் வாழ்க்கை வசந்தமாக ஆகும். நம்ம வசந்த காலம் யூடியூப் சேனலில் இதை சொல்கிறோம். அனைவரும் நலமோடு இருக்க இறைவனை வேண்டுகிறேன். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 12ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தபோதும் இது மகிழ்ச்சியான நாள். எண்ணங்கள் ஈடேறும், நல்ல எண்ணங்கள் ஈடேறும். செயலில் வெற்றி காணக்கூடிய நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். 9, 10, 11ஆம் இடங்களில் அதிக கிரகங்களின் சேர்க்கை. ராசி அதிபதி சுக்கிரன், அவர் 9ஆம் இடம் வந்து விட்டார். அங்கே 7க்குடைய கிரகமான செவ்வாயோடு இணைந்து காணப்படுகிறார். பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள், இதனால் ஏற்பட்டிருந்த வில்லங்கங்கள் தீரும். அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். பொருட்கள் சேரும். நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் வீடு வந்து சேரும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சகோதர உறவு நீடிக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 8, 9, 10 ஸ்தானங்களில் அதிக கிரகங்கள். 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. அதனால் தொழில் பிரமாதமாக நடக்கும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் தனக்காரகன் அமர்ந்திருக்கார். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, செவ்வாய் உச்சமாக இருக்கார். செவ்வாய் 6க்குடைய கிரகம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த செயலும் செய்தாலும் அதில் அதிக கவனத்தோடு செய்யணும். நீங்கள் உங்களுடைய கவனம் தான் இங்கே முக்கியம். கவனத்தோடு எந்த செயலை செய்தாலும் சரி, அதில் கவனம் இருந்தாலே வெற்றி அடையலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு. இது ஒரு யோகம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு
பொதுவாக இப்போது அஷ்டம சனி காலம் இது. இந்த அஷ்டம சனி காலத்தில் திருமண விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. ஆனால் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு கல்யாண விஷயங்கள்லாம் கைகூடும். அது உங்களுடைய பிறவி ஜாதகமும் அதுக்கு வழிவகை செய்தது. நல்ல திசை நடந்துச்சுன்னா திருமணம் செய்யலாம். அதற்கான யோகம் இருக்குது. இந்த சுக்கிரன் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாரு. நம்மளுடைய மாத பலன்களை இதை பற்றி சொல்லியிருக்கோம். அதற்குள் முயற்சி எடுத்தால் பலிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது, நாளைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் அறவே தவிர்த்தணும். வார்த்தையில் கவனம் தேவை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். எதிலையும் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. அதனால் இன்றைக்கி புதிய மனிதர்கள் யாராவது சந்திச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் நம்மளை வந்து சந்தித்து நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. துளாராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அவர் 3ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது 4ஆம் இடம் வந்து கேந்திர பலமாகிறார். சனி பகவானின் வீட்டில் அமருகிறார். 7க்குடைய கிரகம் உச்சம். அதனால் பொன் பொருள் ஆபரணங்கள் சேரக்கூடிய நேரம். தங்க நகை வீட்டுக்கு வரும். வெள்ளி பாத்திரங்க வீட்டுக்கு வரும். அது மாதிரியான ஒரு யோகமான நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இட வீடான தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதனால் பூர்வீக சொத்துக்கள், குலதெய்வ வழிபாடு, இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு யோகம். அப்படின்னா என்ன, உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். தந்தை வழி உறவுகள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நேரம் இது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். சுக்கிர பகவான் ராசிக்குள்ளே இருந்தார். அவர் இப்போ விலகி 2ஆம் இடம் சென்று விட்டார். அது ஒரு யோகம். யோகம்னா என்ன, கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் யோகம். கெடுதலாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் யோகம். சுக்கிரன் ஒரு சுபகிரகமாகவே இருந்தாலும் அவர் உங்களுக்கு வந்து நன்மை செய்யாத ஒரு கிரகம். இப்போது குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் நலமாக இருப்பீங்க, வளமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கு சந்திர பகவான் இப்போ 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அப்போ தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நேரம். சூரிய பகவான் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி. அவர் 2ஆம் இடம் சென்று விட்டார். அதனால் அதுவே பாதி பிரச்சனை ஓஞ்சது. அதனால் இப்போ நிம்மதியாக இருக்கலாம். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 7க்குடைய சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள், 5க்குடைய புதன் அவரும் ராசிக்குள் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். சூரிய பகவான் 7க்குடையவர் இருந்தபோதும் உங்கள் ராசி அதிபதி சனியோட இணைந்திருப்பதால் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சந்திரன் வந்து ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். அதனால் கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும், படபடப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்த வேலை செய்தாலும் நிதானமாக செய்வது நலம். ஏன்னா நிதானம்தான் பதறாத காரியம் சிதறாது அப்படிம்பாங்க. அதனால் ரொம்ப கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நிதானமாக செய்யுங்க. ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலையில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். கவனமாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு தெய்வ வழிபாடு முக்கியம். இஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதால் தடை தாமதங்கள் விலகும். சுமாரான நாள்.